கை தட்டணும். என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவே, சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவே. என் கை உயர்த்தி உம்மை உயர்த்திடுவே, சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவே. துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, துதித்திடுவே, புகழ்ந்திடுவே. உம்மை துதித்திடுவே, உம்மை புகழ்ந்திடுவே, உம்மை உயர்த்திடுவே. உமக்காய் ஓடிடுவே, உம்மை துதித்திடுவே, உம்மை புகழ்ந்திடுவே, உம்மை உயர்த்திடுவே. உமக்காய் ஓடிடுவே. ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் 7 வழியாக பிடிக்குதையா ஓட்டம். ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் 7 வழியாக பிடிக்குதையா. துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, துதித்திடுவே, புகழ்ந்திடுவே. உம்மை துதித்திடுவே, உம்மை புகழ்ந்திடுவே, உம்மை உயர்த்திடுவே. உமக்காய் ஓடிடுவே, உம்மை துதித்திடுவே, உம்மை உயர்த்திடுவே. உமக்காய் ஓடிடுவே. என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவே, சத்தத்தை உயர்த்தி நான். என் கை உயர்த்தி உம்மை உயர்த்திடுவே, சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவே. துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, துதித்திடுவே, புகழ்ந்திடுவே. உம்மை துதித்திடுவே, உம்மை புகழ்ந்திடுவே, உம்மை உயர்த்திடுவே. உமக்காய் ஓடிடுவே, உம்மை துதித்திடுவே, உம்மை புகழ்ந்திடுவே, உம்மை உயர்த்திடுவே. உமக்காய் ஓடிடுவே. சத்தமாய் துதிப்போம், துதியால் மதிலை இடிப்போம். எரிகோ தடைகளை நாம் தூள் தூளாய் தகர்ப்போம். சத்தமாய் துதிப்போம், துதியால் மதிலை இடிப்போம். எரிகோ தடைகளை நாம் தூள் தூளாய் தகர். துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, துதித்திடுவே, உம்மை துதித்திடுவே, உம்மை புகழ்ந்திடுவே, உம்மை உயர்த்திடுவே. உமக்காய் ஓடிடுவே, உம்மை துதித்திடுவே. என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவே, சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவே. என் கை உயர்த்தி உம்மை உயர்த்திடுவே, சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவே. துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, துதித்திடுவே, புகழ்ந்திடுவே. உம்மை துதித்திடுவே, உம்மை புகழ்ந்திடுவே, உம்மை உயர்த்திடுவே. உமக்காய் ஓடிடுவே, உம்மை துதித்திடுவே, உம்மை உயர்த்திடுவே. உமக்காய் சொல்லுங்க. உம்மை துதித்திடுவே, உம்மை புகழ்ந்திடுவே, உம்மை உயர்த்திடுவே. உமக்காய் ஓடிடுவே, உம்மை துதித்திடுவே, உம்மை புகழ்ந்திடுவே. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் 7 வழியாக ஓடும் ஆராதிக்கும் போது ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் 7 வழியாக பிடிக்குதையா ஓட்டம். ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் 7 வழியாக பிடிக்குதையா ஓட்டம். துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, துதித்திடுவே, புகழ்ந்திடுவே. உம்மை துதித்திடுவே, உம்மை புகழ்ந்திடுவே, உம்மை உயர்த்திடுவே. உமக்காய் ஓடிடுவே, உம்மை துதித்திடுவே, உம்மை புகழ்ந்திடுவே, உயர்த்திடுவே. உமக்காய் ஓடிடுவே. என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவே, சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவே. என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவே, சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவே. துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, துதித்திடுவே, புகழ்ந்திடுவே. உம்மை துதித்திடுவே, உம்மை உயர்த்திடுவே. உமக்காய் ஓடிடுவே, உம்மை துதித்திடுவே, உம்மை புகழ்ந்திடுவே, உம்மை உயர்த்திடுவே. உமக்காய் ஓடிடுவே, உம்மை துதித்திடுவே, உம்மை புகழ்ந்திடுவே, உம்மை உயர்த்திடுவே. உமக்காய் ஓடிடுவே.
சத்தமாய் துதிப்போம், துதியால் மதிலை இடிப்போம், எரிகோ தடைகளை நாம் தூள் தூளாய் தகர்ப்போம். சத்தமாய் துதிப்போம், துதியால் மதிலை இடிப்போம், எரிகோ தடைகளை நாம் தூள் தூளாய் துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் உம்மை துதித்திடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன், உம்மை அப்பா கரங்களை தட்டி இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி பார்த்துக் கொள்வீங்க. கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, சொல்லுங்க நடத்தி தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த
சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க, தாங்கிக் கொண்டீங்க. கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கிக் கொண்டீங்க. கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் கடந்து வந்த பாதைகள் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்குவே சொன்னீங்களப்பா, இந்த நாள் வரைக்கும் நீர் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறீங்களே. நான் விழும்போதெல்லாம் உங்க கிருபை என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்கும் போதெல்லாம் உங்களுடைய கிருபை தாங்குகிறது. என் வியாதியில, என் பலவீனத்துல உங்க கிருபை என்னை தாங்குகிறது. தாங்கிக் கொண்டீங்க. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடத்தி வந்தீங்க. அப்படி கைகளை வைத்து சொல்லுங்க. இந்த 2 மாதம் முடித்து 3வது மாதம், பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் என்ன நடத்தி வந்தீங்களே. எபினேசரே, எல்ரோயி, என் கண்ணீரை காண்கிறவரே, நீங்க மட்டும் போதும் இயேசுவே. என்னை இன்னும் நடத்துங்கப்பா. தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொன்னவரே. உன் கண்ணீரை கண்டே, உன் விண்ணப்பத்தை கேட்டே. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. நீங்க தான்ப்பா என் வலது கரத்தை பிடித்து நடத்துனீங்க. கரத்தால் ஏந்தி கொண்டீங்க, தாங்கிக் கொண்டீங்க. கரத்தால் தாங்கிக் கொண்டீங்க, தாங்கிக் கொண்டீங்க. கரத்தால் ஏந்தி கொண்டீங்க, தாங்கிக் கொண்டீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. சொல்லுங்க. ஓட முடியலப்பா. பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுக்கிறவரே,
சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவரே, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடத்தி வந்தீங்க இயேசுவே நடத்தி வந்தீங்க, நீங்க தான்ப்பா, நடத்தி வந்தீங்க, நீங்க மட்டும்தான். நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தால் ஏந்தி கொண்டீங்க. உங்களை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறவர், கரத்தால் ஏந்தி கொண்டீங்க. உன்னை தொடுகிறவர் கண்மணியை தொடுகிறவரா, அப்படி நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிறவர், அப்படி சட்டைகளை நிறைவிலே மரவிலை வைத்து நம்மளை பாதுகாக்கிறவர். தாங்கி கொண்டீங்க, கரத்தால் ஏந்தி கொண்டீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தால் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க. அப்பா, ஏந்தி கொண்டீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா அவரால் தாங்க முடியாது. ஏந்தி கொண்டீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன வேதனைனா அவரால் சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாய் ஒருவர் எழுப்பினா அவர் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். தாங்கி கொண்டீங்க, ஒரு தாய் தேற்றுவது போல நம்மளை தேற்றுகிறவர், ஒரு தகப்பன் போல நம்மளை சுமக்கிற நல்ல ஆண்டவர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இன்றைக்கு ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு வேதனையோடு வந்திருப்பீங்களா? இந்த கால வேளையில இயேசுசாமி என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க, நீங்க மட்டும் சொல்லுங்க. நீங்க தான் என் தெய்வம் மட்டும் சொல்லுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க மட்டும் சொல்லுங்க. கரத்தால் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தா ஏந்தி கொண்டீங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் புட்கள். கொஞ்சம் திரும்பி பார்த்தா எவ்வளவு அற்புதமா, எவ்வளவு அதிசயமா நம்மளை நடத்தி வந்தா. சிறுமையில இருந்த நம்மளை, குப்பையில இருந்த நம்மளை இன்னைக்கு தூக்கி ராஜாக்கள் மத்தியில் அமர பண்ணி இருக்கிறாரே. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம். இத கால வேளை அவருடைய கிருபை ஒரு நாள் ஒருபோது நம்மளை விட்டு விலகாது, உங்களை விட்டு விலகாது. நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க நடத்தி அப்பா. வந்தீங்க, நடத்தி வந்தீங்க. இனியும் அவர் நம்மளை தப்பு வைப்பா, இனியும் அவர் சுமப்பா. முதிர் வயது வரைக்கும், முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருக்க போகிறோம். கரத்தால் ஏந்தி கொண்டீங்க, ஓ, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. அப்படியே ஒரு குழந்தைய தூக்குறது போல அவர் நம்மளை தாளாட்டுவான். கரத்தால் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தால் ஏந்தி கொண்டீங்க. ஓ, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. அவர் ஏந்துவா, அவர் நம்மளை சுமப்பா. முடிவு பரியந்தம் அவர் நம்மளை நடத்துவா. என் கரத்தை பிடிச்சு கொள்ளுங்கப்பா. தாங்கி கொண்டீங்க, கரத்தால் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தால் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தா ஏந்தி ஏந்தி கொண்டீங்க. நல்ல கையை தட்டி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே முதலாவதாக என்னுடைய அன்பின் வாழ்த்து நான் சொல்லிக் கொள்கிறேன். மெய்யாகவே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக
நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக என் அன்போடு கூட அழைத்த அன்பு சகோதரர் பிரதர் ரவிக்காக, பாச சாமுக்காகவும், நான் சபைக்காகவும் நான் விசேஷமாக நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலுமே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். ஆனால் நான் இன்றைக்கு ஊழியத்தின் பாதையிலே அநேக திருச்சபை மக்களை நான் சந்திக்கிற பொழுது, வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, ஏன் ஊழியம் செய்கிறவர்களை கூட நான் சந்திக்கிற பொழுது, உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது, உங்கள் வேலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி பல பேரை நான் கேட்கிற பொழுது, ஏன் ஊழியங்கள் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் கூட அநேகர் சொல்லுகிற காரியம், சில பிஸ்னஸ்மேன் சொல்லுவாங்க, ஏதோ போகுது பிரதர், பிஸ்னஸ் செய்கிறோம், ஏதோ இழுத்து பறித்து அப்படி இப்படி கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்குது, தொழில் ஒன்றும் அப்படி விவரம் இல்லை, ஆனால் ஏதோ குடும்பத்தை நடத்த முடியுது. சில ஊழியக்காரர் சில ஊழியத்தில் கூட அவ்வளோ ஒரு இதாக இல்லை பிரதர், அநேகர் சொல்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய தேவன் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். எனக்கு ஒரு வசனம் சொல்லு, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எரேமியா 31:14, ஆசாரிய ஆத்மாவை கொழுமையினாலே பூரிப்பு ஆக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் முடிகிறவ பாருங்க, ஒரு மனிதன் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அங்கே ரெண்டு காரியம். ஒன்று ஆசாரியன், ஒருவேளை இந்த சொல்லப்போன பாஸ்டர்ஸ், ஊழியக்காரர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஊழியக்காரர்களையும் நான் கொள்ளைமையினாலே திருப்தியாக்குவேன். என் ஜனங்கள், ஒரு சபை விசுவாசிகள், அவர்களையும் நான் திருப்தியாக ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆண்டவர் ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கிறவர், சபைக்கு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் திருப்தியாக ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். சகல பரிபூரணமும் இயேசுவுக்குள்ளாக இருக்கிறதாம். அப்ப வேதம் சொல்லுகிறது, he is the God of fullness. அவர் பரிபூர்ணம் உள்ள ஒரு தேவன். அவர் பரிபூர்ணம் உள்ள தேவனாக இருக்கிறபடியால் நம்மை அவர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தால் அது நிறைவாக இருக்கும், ஒரு சுகம் கொடுத்தால் அது பரிபூர்ணமாக இருக்கும். எல்லாவற்றிலுமே தேவன் நம்மை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பின்பு ஏன் அந்த ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் சுதந்திரிக்க முடிவது இல்லை? அதை தேவன் எப்படி சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, first you must deserve for it. நீங்கள் அதுக்கு தகுதி உடைய பாத்திரங்களாக இருக்க வேண்டும். ஏன்னா வேதத்தை வாசித்து பார்க்க, லூக்கா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிற, ஒரு 100க்கு அதிபதி தன் வேலைக்காரன் வியாதிப்பட்ட உடனேயே இயேசுவிடத்தில் வந்து சொல்லி அனுப்புகிறான். அப்ப அவர் வந்து யூதர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை நீர் அவனுக்கு கொடுப்பதற்கு அவன் பாத்திரவானாய் இருக்கிறான். Lord, he deserves for it. அதுக்கு அவன் தகுதி உடைய ஒரு மனிதனாக இருக்கிறான். அதான் மிக முக்கியமான ஒரு காரியம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அந்த நிரம்பி வழிகிற அது ஊழியமாக இருக்கலாம். ஊழியத்தை கர்த்தர் நம்ம வல்லமையாக பயன்படுத்த விரும்புவார். நீங்கள் ஒருவேளை கர்த்தருக்காக ஊழியம் செய்யலாம். நீ என்ன செய்தாலும் கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்த விரும்புவார். ஆனால் எப்பொழுது ஆசீர்வாதத்தை ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், எப்படி கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால், முதலாவதாக அதற்கு நாம் தகுதி உடைய பாத்திரங்களாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க, அது அர்த்தம் என்ன? முதலாவது நீங்கள் யார் என்பது, who I am, நான் யார், எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் என்பதை என்றைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை அறிந்து கொள்ளுகிறானோ அந்த நாளிலே தான் அவனுடைய வாழ்க்கையிலே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க முடியும்.
நிறைய பேருக்கு நாம் யார், நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதே கிடையாது. சில பேருக்கு நம்ம யாருன்னே தெரியறதே இல்லை. யோசித்து பாருங்க. அழகா ஒரு சத்தர் சொன்னார், ஒரு சின்ன குழந்தை ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மாட்ட போய் கேட்டா, அம்மா இந்த உலகத்தில் என்னம்மா இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, எப்படிம்மா இவ்வளவு ஜனங்கள் உலகத்தில் வந்தாங்க என்று சொல்லி, அது சிறு குழந்தை இவ்வளோ ஜனங்கள் வந்து எப்படிம்மா வந்தாங்க கேட்ட உடனே அந்த அம்மா நல்ல வேதம் படித்த ஒரு சகோதரி அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் முதலாவதாக ஆதாமை உருவாக்கினார், ஏதாமை கொடுத்தார், அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுமா, அப்படி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இப்படியே பெருகி உலகத்தில் இவ்வளோ ஜனங்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே அந்த பிள்ளை அப்படியாமா அப்படின்னு கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய தகப்பனார் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார். வந்த உடனே இது சின்ன குழந்தை இல்லையா, நேரம் அவங்க அப்பாட்ட போச்சு, அப்பா உலகத்தில் எப்படிப்பா இவ்வளோ ஜனங்களும் வந்தாங்க கேட்ட உடனே அவங்க அப்பா அழகாக சொன்னார். அவர் சார் அவருக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால் அழகாக சொன்னார், பாருமா உலகத்தில் முதல்ல நிறைய குரங்குகள் இருந்துச்சு, ஏராளமான குரங்குகள் இருந்துச்சா அந்த குரங்குகள் எல்லாம் அப்படியே உருமாறிட்டே வந்துச்சு. டார்வின் தேரி குரங்குகள் அப்படியே மாறி அப்படியே மனுஷனாக மாச்சு. முதல்ல குரங்குகள் தான் இருந்துச்சு, எத்தனையோ குரங்குகள் என்ன முடியாத அளவுக்கு குரங்கு இருந்துச்சு. அந்த குரங்குகளெல்லாம் உருமாறி அப்படியே அவர்கள் மனிதராக மாறிவிட்டார்கள் என்று சொன்னாங்க. இந்த பிள்ளைக்கு அம்மா ஒன்று சொல்கிறாரு, அப்பா ஒன்று சொல்கிறாரு, ஒரே குழப்பம். நாங்கள் அப்பா போயிட்டார் வெளியே போய் வந்தவொடனே பெருசாக பார்க்க போயிட்டார். இந்த அம்மாவுக்கு வேலை கிச்சனில் வேலை பார்த்தாங்க. போனால் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுச்சு, வந்து போனால் அப்படி உருமாறினா என்னப்பா, அது சின்ன குழந்தை தானே, உருமாறினா என்னப்பா சொன்ன உடனே நான் சொல்கிறேன் கேட்குறியா மனுச்சு அவர் சிரிச்சுட்டே சொன்னார், உங்கள் அம்மா பார்த்தியான்னு கேட்டார். கேட்டுட்டு உங்கள் அம்மா மூஞ்சி எப்படி இருக்குது, உன் மூஞ்சி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா, இப்போ உங்கள் அம்மா விட நீ அழகாக மாறிட்டில்ல, அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மனுஷன் இப்படி மாறிட்டான்னார். இந்த பொண்ணு நேராக போச்சு, ஏம்மா நீங்கள் சொல்கிறீங்க ஆதாமா உருவாக்கி இப்படிங்க, அப்பா சொல்ல குரங்கெல்லாம் உருமாறி இப்படி ஆயிடுச்சின்னு சொல்கிறாரு, எதுமா உண்மை அப்படின்னு கேட்டுச்சு. அந்த அம்மா பார்த்துச்சு, புருஷன் வீட்டுக்கு கொண்டு சொல்லிட்டு அவன் சொல்லிச்சு, அம்மா சொல்லிச்சு, அது இல்லைம்மா அப்பா சொன்னதும் கரெக்டு தாம்மா, அம்மா சொன்னதும் கரெக்டு தாம்மான்னுச்சு. இந்த குழந்தை சொல்லிச்சு, முன்னால் கொஞ்சம் தான் குழப்பம் இருந்துச்சு, இப்போ நீங்கள் சுத்தமாக குழப்புறீங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு. ஒன்று அப்படி இல்லைம்மா, நான் என் குடும்பத்தை பற்றி நான் பேசினேன், உங்கள் அப்பா அவர் குடும்பத்தை பற்றி பேசுகிறாருந்துச்சு. அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் யார், who I am, எனக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு உறவு எப்படி இருக்கிறது என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொண்டாலே அவனுடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நான் சில காரியம் ஒரு 4 வகையான உறவுகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும். நமக்கும் தேவனுக்குள்ள உறவு வேதம் இயேசு சொன்ன ஒரு நான் சொல்லலை, வேதத்தை இயேசுவே சொன்னார், எனக்கும் என் பிள்ளைகளுக்குள்ள உறவு 4 விதத்தில் இருக்கிறது. அந்த 4 விதத்திலே எந்த உறவை நான் விரும்புகிறேன் என்பதை என் ஜனத்தோடு பேசு. அந்த உறவுக்குள்ளே அவர்கள் வருவார்களானால் நான் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க கவனமாய் வாசித்து பாருங்கள். இயேசு சொன்னார், கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறான், கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறான். அது அர்த்தம் என்ன? சில பேர் இயேசு நான் வைத்திருக்கிற உறவு எப்படி இருக்கிறது, கூலியாளை போல, மாஸ்டர் அண்ட் ஹையரர், கூலிக்காக. நல்லா அறிந்து கொள்ளுங்க, இந்த கூலியாள் வாழ்க்கையில என்ன கூலி பெற்றுக்கொண்டாலும் அவனுக்கு திருப்தியே வராது. அவன் கூலிக்காரனுக்கு எனக்கு திருப்தி வர, என்ன கூலி கொடுத்து பாருங்க, இவ்வளோ கொடுத்துருக்கலாமே, எனக்கு குறைச்சி கொடுத்துட்டாங்க. இதுதான் ஒரு கூலியாவுடைய மென்டாலிட்டி இருக்கும். நம்ம நிறைய பேர் என்ன, ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவு ஒரு கூலிக்காரனை போல நாம் இன்னும் அநேகர் ஆண்டவரோடு கூட உறவு வைத்திருக்கிறோம். ஏசு அதைத்தான் சொன்னார், என் பிள்ளைகள் தான், ஆனால் எனக்கும் அவங்களுக்கு உறவு எப்படி தெரியுமா, கூலிக்காரனை போல இருக்கிறான். காரணம் அவர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை. ஏன்னா நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க, மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் 10 தொடர்ந்து அந்த வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் இயேசு ஒரு அழகான ஓமானம் சொன்னார்.
ஒரு எஜமான் ரோட்ல போகிற பொழுது காலையிலே சில வேலைக்காரர்களை அமர்த்தி கூலியாட்களை கூப்பிடுறான். என் திராட்சை தோட்டத்தில் போய் ஊழியம், என் திராட்சை தோட்டத்தில் போய் நீ ஊழியம் செய், வேலை செய் என்று சொல்லி அந்த எஜமான் சொல்லுகிறான். அவன் காலை போய் வேலை பார்க்கிறான். இந்த எஜமான் மறுபடியும் மத்தியான நேரம் வருகிறது. அங்கே சில பேர் இருக்கிறார்கள். இருக்கிற பொழுது அவளை பார்த்து சொன்ன, நீங்களும் என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யுங்கள், உனக்கு ஒரு கூலி நான் தருகிறேன். ஆனால் முதலாவது பேசுகிற பொழுது எஜமான் சொல்லுகிறான், காலையில் பேசுகிற பொழுது நீங்கள் போய் என் தோட்டத்தில் வேலை பாருங்கள், உங்களுக்கு ஒரு பணம் நான் கூலி கொடுப்பேன். முதலாவது பேச சொல்ல ஒரு பணம் நான் கூலி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் மத்தியானம் போய் சந்திக்கிற பொழுது அவனை பார்த்து கூலி பேசவே இல்லை. அவர் சொல்ல, என் தோட்டத்தில் போய் வேலை பார், உனக்கு நான் கூலி கொடுப்பேன். கடைசி மாலை நேரம் வருகிறது. மாலை நேரத்தில் நான் போய் பார்க்கிறா அந்த எஜமான் அங்கே சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் என் தோட்டத்தில் வேலை பாருங்கள், உங்களுக்கு நியாயமான கூலி கொடுப்பேன். உனக்கு நியாயமான கூலி கொடுத்துருவேன், வேலை பாரு சொன்னார். யோசித்து பாருங்க, மாலை நேரம் வெள்ளம் முடிந்த பின்பு அந்த எஜமான் தன் கூப்பிட்டு சொல்றார், எல்லாத்துக்கும் கூலி கொடுத்துரு, எல்லாம் கூலி கொண்டு சொல்றார். கொடுக்கிற பொழுது காலையில் வந்தான். காலையில் வந்தவனுக்கு பார்த்து கடைசியில் வந்தவன், கடைசி மாலை நேரம் கடைசியாக வந்தவனுக்கு பார்த்தாங்க ஒரு பணம் கூலி கொடுத்தாங்க. இப்போ காலையில் வந்தவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. என்ன வந்துச்சு, நான் காலை இவன் சாயந்தாலமாக வந்தான், இவன் இப்போ தான் வந்திருக்கிறான், இவன் இப்போ தான் வந்திருக்கிறான், இவனுக்கே ஒரு பணம் கிடைத்தால் நான் காலையில் வந்து வேலை பார்த்துருக்கிறேன், நான் காலையில் வந்து வேலை பார்த்துருக்கிறேன், எனக்கு அதிகமாக பணம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். நினைச்ச உடனே அவனுடைய நேரம் வந்த பொழுது அவனுக்கும் அதே ஒரு பணத்தை தான் கொடுத்தார்கள். ஒரு பணம் கொடுத்த உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் முறுமுறுக்கிறான். இந்த வசந்த வாசித்தேன், கூலியை வாங்காம முறுமுறுக்கலை, கூலியை வாங்கிட்டான். கூலியை வாங்கி கொண்டு மறுபடியும் அவன் முறுமுறுக்கிறான். அவனுக்கு நான் ஒன்னா இன்னைக்கு நிறைய என்ன நினைக்கிறோம், நான் எப்பவே ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறேன், நான் எப்பவே ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போனேன், அவன் இன்னைக்கு வந்தவன், இவன் இன்னைக்கு தானே வந்திருக்கான், இவன் இவ்வளவு பெரிய ஆளா, இவனுக்கு பெரிய ஆளா. இன்னைக்கு அநேக ஏன் விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்களுக்கும் அந்த நினைவுகள் வருகிறது. நீ முதல்ல வந்தையா பின்னால வந்தையா சொல்றதுக்கு முக்கியம் அல்ல. கர்த்தர் யாரை தேர்ந்து கொள்ளுகிறாரோ அதை கொடுப்பது அவருடைய சித்தம். அது நான் கேட்க முடியாது. நான் 30 வருஷமா ஊழியம் செய்யலாம். ஒருவேளை என்னை விட ரொம்ப தம்பி ஜோனி கார்த்திக் அம்மன் ஜூனியர் சிறு சகோதரன் தான். அவரை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினா நான் 30 வருஷம் ஊழியம் செய்கிறேன், என்னை விட ஒரு பெரிய ஆள் என்னை நினைத்தால் அங்கே நான் கூலிக்காரன். அவரை உயர்த்துவது தேவனுடைய விருப்பம். அவரை கொண்டு கர்த்தர் செய்ய கத்த அவர் செய்வார். என்னை கொண்டு கர்த்தர் செய்ய அவரோட நான் போட்டி போடுவேன், ஆனால் அது கூலிக்காரன். அதான் வேதம் சொல்லுங்க. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கூட நாம் ஆண்டவரோட வைத்திருக்கிற உறவு ஒரு கூலிக்காரனை போல நாம் உறவு வைத்துக் கொண்டே இருக்கிறோம். நமக்குள்ளேயே பல போட்டிகளும் பொறாமைகளும், நான் பெரியவனா நீ பெரியவனா என்று சொல்லி, என்னை விட பெரிய ஆளா என்று சொல்லி நாம் ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்ட நோக்கத்தை அறியாதபடிக்கு ஒரு கூலிக்காரனை போல தேவனோட உறவு வைத்திருக்கிறபடினால்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பெற முடிவது இல்லை. கூலிக்கான வாழ்க்கையில் திருப்தி வராது. அதனால தான் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் என்னதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் நாம் வைத்திருக்கிற உறவு ஒரு கூலிக்காரனை போல நாம் உறவு வைத்துக்கொண்டு இருக்கிறபடினா தான் எப்போ பாருங்க எனக்கு என்ன இருந்துச்சு, எனக்கு எப்போ இது தான், எனக்கு எப்போ இப்படி தான், எனக்கு எல்லாம் இப்படி தான் நடக்கும், என்ன பெற்றுக்கொண்டாலும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நாம் முறுமுறுக்கிறோமே, அந்த காரியமே தேவனை துக்கப்படுத்துகிற காரியம். ஏன் ஆண்டவர் இன்னும் நான் என்ன கொடுத்தாலும் என் பிள்ளைகள் என்னோடு வைத்திருக்கிற உறவு கூலிக்காரன். அதனால அந்த கொண்டுங்க, அது ஊழியக்காரனாக இருக்கலாம், நீ விசுவாசியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரிதான். நீங்க தேவனோடு வைத்திருக்கிற உறவு தான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு கூலிக்காரனை போல் நாம் உறவு வைத்துக் கொண்டே இருப்போமானால் உங்க வாழ்க்கையில தேவன் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் நீங்க திருப்தி அடைவதே கிடையாது, திருப்தி பெறவே முடியாது. ஏன்னா நம்ம ஐக்கியம் அப்படிதான் இருக்குது. ரெண்டாவதாக ஒரு அழகான ஒரு உறவு இருக்கிறது. அது இயேசு சொன்ன ஒரு காரியம். யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. இயேசு சொன்னார், இனிமேல் நான் உங்களை
ஊழியக்காரன் என்று சொல்வது இல்லை. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் அழகாக சொல்லப்படுது, ஹியர் ஆஃப்டர் ஐ வில் நாட் கால் எஸ் எ சர்வெண்ட், ஐ நோ மோர் கால் as a servant. நான் உன்னை வேலைக்காரன் என்று நான் உங்களை வைக்கப் போவது இல்லை. இனிமே நீங்கள் வேலைக்காரர்கள் அல்ல. அப்ப இரண்டாவது ஒரு உறவு இருக்கிறது. தேவனுக்கு நமக்கு உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவு? மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட். சில பேர் வேலைக்காரன் வேலைக்காரியை போல தேவனோடு கூட நாம் உறவு வைத்திருக்கிறோம். இந்த வேலைக்காரனுக்கும் கூலிக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த கொள்ளணும். இந்த கூலிக்காரன் என்பது டெய்லி வேஜஸ், தினக்கூலி. ஆனால் வேலைக்காரன் என்பவன் மந்த்லி சேலரி. இதுதான் வித்தியாசம். வேலைக்காரனுக்கு மாச சம்பளம், கூலிக்காரனுக்கு டெய்லி சம்பளம். கூலிக்காரன் கூலி கொடுத்தா சபைக்கு வருவான். சில பேர் இருக்காங்க கூலிக்காரன் எப்படின்னா, சபைக்கு வரணும்னா சபைக்கு போனால் என்ன கிடைக்கும், சபைக்கு போனால் அது கிடைக்குமா இது கிடைக்குமா, நான் ஜெபம் பண்ணதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரா, நான் சொன்ன ஜெபம் பண்ண கத்தர் கொடுத்தா சபைக்கு போவேன், நான் ஜெபம் பண்ண கத்தர் கொடுக்காட்டேன்னா நான் போக மாட்டேன். நம்ம கேட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் சபைக்கு வருவோம். வீடு வேணும் வீடு கொடுப்பாரு, கல்யாணம் நடக்கணும் கல்யாணம் நடக்கணும், மகளுக்கு பிள்ளை கிடைக்கணும் ஒன்று வரணும். அப்போ நான் ஏதாவது கேட்டு தரலையா, அப்போ எதுக்கு நான் சபைக்கு போகணும்? நீ வீடு கேட்டப்ப கத்தர் கொடுத்தார், உன் பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்தார், நீ கேட்ட குழந்தை செலத்தை கொடுத்தார், இப்போ நீ கேட்ட ஒரு சின்ன கத்தை கொடுக்கலையானா சபை வேண்டாம். ஏன்? கூலிக்காரன் அவனுக்கு இயற்கை தானே வருவான். ஒருவேளை உங்கள் வீட்டு தோட்டத்தை கிளீன் பண்ணலாம், ட்ரைனேஜ் கிளீன் பண்ணலாம். காலை வருவான், அம்மா இன்னைக்கு வேலை இருக்கா, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, அப்படியா, அப்போ எதுக்கு இங்கே போகணும், நீ இது உங்களுக்கு கூலி கொடுக்க மாட்டானே எதுக்கு போகணும், கூலிக்காரன் தானே போயிடுறான். ஆனால் வேலைக்காரன் அப்படி இல்லை. வேலை இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்கள் மாத சம்பளம் கொடுத்துட்றீங்க. மாத சம்பளம் கொடுத்தா அவன் கட்டாயம் வந்து உள்ளே வருவான். வேலை இருக்கோ இல்லையோன்னுப்பான். அது எப்படி சில பேர் என்ன உறவு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இயேசுவோடு கூட ஒரு வேலைக்காரன் என்ற ஒரு உறவை நாம் வைத்து கொண்டு இருக்கிறோம். சபைக்கு வருவேன், ஞாயிற்றுக்கிழமையானால் சபை, அதில் தவறவே மாட்டாங்க சில பேர். இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதில் பயம் இருக்கோ இல்லையோ நான் பார்த்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை என்னன்னாலும் சபையில் போய் சும்மாவாது உட்காந்துட்டு வந்துடணும். நிறைய பேரை பார்த்தாச்சுன்னா என்ன, சபைக்கு போனால் ஆண்டவர் அடிச்சிடுவார்னு பயம். நான் அந்த காலத்தில் பார்த்தா, நான் இந்துவாக இருக்கும் அப்படி தான். எங்கள் அப்பா சொல்ல, கோயிலுக்கு போயிட்டு வா, ஏட்டா சாமி கண்ணை குத்தி இருப்பார். அந்த பயத்துக்காகவே நான் கோயிலுக்கு போவேன். அதை மாதிரி இப்போ நிறைய கிறிஸ்தவம் பயத்துக்காகவே சர்ச்சுக்கு வராங்க. ஞாயிற்றுக்கிழமை இருந்தப்படா சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி போகணும் வரணும். கேட்டிங்களா, நல்ல செய்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டாச்சா, காணிக்க கொடுத்துடணும். அது கேட்ட மாதிரி எல்லாம் தசம பார்த்து கொடுங்க, தசம பார்த்து கொடுத்துடணும், அவ்வளோதான். அவ்வளோ அடுத்த வாரம் சண்டே வரணும். சபையில் எதற்காக கத்தன் வைத்திருக்கிறா? நீங்கள் அழகாக சொன்னாங்க, சபையில் என்னென்ன நடக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு காலமும் சொல்கிறாங்க, இங்கே வந்து 12 மணி நேரம் ஜெபம் நடக்குது, துதி ஆராதனை நடக்குது, பெண்கள் கூட்டம் நடக்குது, பைபிள்ஸ் நடக்குது, பல காரியங்கள் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சுக்கு போய் அந்த காசை காணிக்க போனால் காணிக்க போடுவேன். கேஸை டைத்து கேட்குறாங்க, ஏதோ தசமம் கொடுப்பேன். தசமம் கொடுத்துட்டு அவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நமக்கு சபைக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. எதற்காக தேவன் நம்மை சபையில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்வதே கிடையாது. நீங்க வேதத்தை நல்லா வாசித்து பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 1-17 வசனங்களை வாசித்து பார்ப்பீங்களானால், இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து சொல்லுகிறார், நீங்க போங்க, பிசாசுகளை துரத்துங்க, வியாதியை சுகமாக்குங்க, சொல்ற சுவிசேஷம் அறிவிங்க, ஜனங்களுக்கு சொல்லுங்க, சொல்லி ரட்சிப்புகளை வழி நடத்துங்க என்று சொல்லி கர்த்தர் அனுப்புறார். நீங்க வேதத்தை நல்லா வாசித்து பாருங்க. எல்லாம் திரும்பி வந்தான். திரும்பி வந்து ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவரே, பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. பிசாசுகளுக்கு கீழ்ப்படியுது. ஆனா ஆண்டவர் என்ன நோக்கத்துக்கு அனுப்பினா, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு அற்புதம் செய்யுங்க. ஆனா பிரதான நோக்கம் என்ன? நீ சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அந்த ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்து. அதுக்கு தான் கர்த்தர் அனுப்பினார். யாராவது ஒருத்தன் திரும்பி வந்து, ஆண்டவரே நான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணேன், இத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்கள், இத்தனை ஆத்மா மனம் திரும்பிட்டாங்க என்று சொல்லி ஒரு சீசன் கூட சொல்லவே இல்லை. அவன் சொன்ன, ஏசு சொன்னா பிசாசை துரத்த சொன்னா துரத்திட்டேன். ஏன்னா வேலைக்காரன்
அவன் தரிசனமே என்ன சொன்னாருமோ அதை செய்வோம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை வேலைக்காரன் என்று சொல்லுவது இல்லை என்று சொன்னால், வேலைக்காரன் எஜமானுடைய திட்டங்களை அறிந்து கொள்ள முடியாது. நீ இயேசுவோடு வைத்திருக்கிற உறவு ஒரு வேலைக்காரியை போல இருப்பாயானால், தேவன் உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? நீங்க அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்வது இல்லை. உனக்கு தேவ திட்டம் வரணும், உடனே ஊழியக்காரனை போய் தலை கொடுக்கிறது. சொல்லுங்க, ஊழியக்காரனை போய் காத்துட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. ஏன்? நீங்க ஒவ்வொருத்தரையும் போய் ஒவ்வொரு இருக்கிற ஊழியக்காரனிலுமா தலை கொடுப்பாங்க. நான் பார்த்து நிறைய விஷயம் நான் ரொம்ப துக்கத்தோடு சொல்லுகிறேன். நீ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீ சத்தியத்தை அறிந்து கொண்டால் நீ எங்கேயும் போக வேண்டியதில்லை. நீ ஜெபித்தாலே கர்த்தர் உனக்கு காத்து வெளிப்படுத்துவா. நீங்க ஜெபிக்கிறது இல்லை, தேவ தரிசனம் நீங்க பெற்றுக்கொள்வது இல்லை. கர்த்தர் எதுக்காக சபையில வைத்திருக்கிறார்? அந்த தரிசனம் உங்களுக்கு வர வேண்டுமானால் நீங்கள் வேலைக்காரனாக இருந்தால் அந்த தரிசனத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருப்பார். உன் பிள்ளையை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருப்பார். உன் பிசினஸை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருப்பார். உங்க ஊழியத்தை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருப்பார். ஏன் நீ வேலை ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டத்தை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு வேலைக்காரனாக இருப்பாயானால் நீ தேவ தரிசனங்களையும் தேவ திட்டங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா நான் அநேக சம்பவங்களை நான் சொல்ல முடியும். அப்ப நல்லா இருந்து உங்க வாழ்க்கையில நீங்கள் இயேசுவோடு வைத்திருக்கிற உறவு ஒரு வேலைக்காரன். அந்த உறவு இருக்கிற அப்படின்னா தான் உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்வது இல்லை. அறிந்து கொள்வதற்காகத்தான் ஒவ்வொருத்தட்டியா போறது. நீங்க சொல்லுங்க நமக்கும் இந்துக்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவன் குறி கேட்க போறான். நம்ம ஒவ்வொரு ஊழியக்காட்ட போய் உட்காந்துக்கிட்டு நீங்க சொல்லுங்க, என் பிள்ளையை குத்து சொல்லுங்க, என் மகனை குத்து சொல்லுங்க. ஒரு சகோதரி எனக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அவங்க பாட்டு பேசுறாங்க, பிரதர் என்ன வேணும் சிஸ்டர், மறுபடியும் ஃபோன்லேயும் பேசினாங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் என் மகள் பிள்ளைக்கு திருமணத்துக்கு ரொம்ப ஜோம் பண்ணேன், நீங்களும் ஜோம் பண்ணீங்க. ஆமாம், இப்போ என்ன நடந்துச்சு? என் மகளுக்கு திருமணம் ஒழுங்காச்சு, ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், நல்லா நடத்துங்க அப்படின்னேன். அது இல்லை பிரதர் பிரச்சனை, இப்போ 2 மாப்பிள்ளை வந்துட்டான் பிரதர், 2 மாப்பிள்ளை வந்துட்டானா, அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்னு நீங்கள் ஒன்று செய்யுங்க பிரதர்னாங்க. என்ன செய்யணுங்க? நீங்கள் ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 3 நாள் நீங்கள் உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சித்தம் என்ன, எந்த மாப்பிள்ளைக்கு என் மகளை நான் கொடுக்கணும்னு சொல்லி எனக்காக நீங்கள் 3 நாள் உபவாசம் பண்ணி நீங்கள் எனக்கு பதில் எழுதுங்க. யாருக்கு? அவங்க மகளுக்கு மாப்பிள்ளைக்கு நான் 3 நாள் உபவாசம் பண்ணணுமா. எனக்கு 1000 கடிதத்துக்கு மேலே வருது, பிரதே எனக்கா உபவாசம் பண்ணுங்க. நான் எல்லா நாளும் உபவாசம் பண்ணால் நான் என்னைக்கு தான் சாப்பிட்றது? கொஞ்சம் யோசிப்பேன். நான் என்னைக்கு சாப்பிட்றது? கர்த்தர் உனக்கு கொடுத்த பிள்ளைக்கு நீ உபவாசம் பண்ணு, அது தேவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க உபவாசம் பண்ணுங்க, உங்க வியாபாரத்துக்காக நீங்க உபவாசம் பண்ணுங்க. நீங்க உபவாசம் பண்ணி என் வியாபாரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரதான் வேலை. ஊழியக்காரனுடைய வேலை என்ன? சுவிசேஷத்தை அறிவிப்பது தான் ஊழியக்காரனுடைய வேலை. ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து கூட இந்த மாப்பிள்ளை இதுதான் சித்தமா என்பது ஊழியக்காரனுடைய வேலை கிடையாது. ஒருவேளை ஜெபித்து கர்த்தர் சொன்னால் சொல்லலாம், தவறு சொல்லவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஊழியக்காரன் எனக்கு சொல்லணும் என்று சொன்னால் நீ இன்னும் ஆண்டவரோடு வைத்திருக்க ஒரு உறவை வேலைக்காரி. அதனால தான் தேவன் உங்க வாழ்க்கையிலே மேன்மையான திட்டங்களை உங்களை கொண்டு செய்ய முடிவது இல்லை. தரிசனம் இல்லை, அது நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவ தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு குடும்பத்தை குறித்து தரிசனம் கிடையாது, பிள்ளைகளை குறித்தும் தரிசனம் கிடையாது. சில ஊழியக்காரா இருக்கான், ஊழியத்துக்கு தான் தரிசனம் கிடையாது. அது நான் பலமுறை சொன்ன ஒரு சம்பவம் தான். பாருங்க, ஒருவர் இன்றைக்கு நான் அருமையான பாச ஏசன்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு தேவ மனிதர். நானும் அவரும் கனடாவுக்கு ஊழியத்துக்கு போனோம். 2 பேர் மாத்திரம் போயிட்டு இருந்தோம். கனடா ஊழியம் போகும்போது 18 மணி நேரம் ட்ராவல். ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது
நல்ல சில சம்பவத்தை சொன்னார். தம்பி, அவர் நல்ல பெரிய, அவர் பார்த்தேன் அவருடைய சபையில் அப்பவுமே 25,000 பேர் இருந்தார்கள். நான் போயிருக்கிறேன். 25,000 பேர், ஆயிரக்கணக்கான சபை ஆந்திராவில் வைத்திருக்கிறார். ஹோசன்னா மினிஸ்ட்ரி. பார்த்தீங்களா, ஒரு நாள் போயிருக்கும் பொழுது ஒரு ஊழியத்தை அனுபவத்தை சொன்னார். தம்பி, ஒரு காத்தை சொல்கிறேன் பார். அவர் பார்த்தீங்களான்னா ஒரு பட்டணத்தை ஊழியம் செய்த பொழுது பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ளும்போது அதில் பார்க்குற பொழுது 2 ஊர் பக்கத்து ஊர் 2 ஊரில் பார்த்தீங்களா இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 விசுவாசிகள் 100 பேர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஊர்லேயும் இன்னொரு ஊர்லேயும் பார்த்தா 2 ஊர்லேயும் சபையை ஆரம்பித்தார். 2 பாஸ்டர்ஸை போட்டார். நீங்கள் ஊழியம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அவங்களும் சரியான்னு சொல்லி ஊழியம் செஞ்சிட்டாங்க. 1 வருஷம் பாஸ்டர் பார்த்தார். சரி, நான் சபையை ஆரம்பித்து கொடுத்தேன். ஏன்னா அவர் தலைமை போதகர். சரி, எப்படி ஊழியம் செய்கிறார்கள் பார்க்கணும்னு சொல்லி நேராக போயிட்டார். அங்கே போனால் முதல்ல ஒரு இடத்துக்கு போனார். பார்த்த 100 விசுவாசிகள் இந்த சபை. ஒரே வருஷம் 1000 விசுவாசிகள் இருக்கான் உள்ள. 1 வருஷத்துல 1000 விசுவாசமாக சம்பாதிச்சிட்டார் அவர். பாஸ்டர் ஏசனாக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி, உன் நல்லா செய், இன்னும் என்னென்ன உதவி வேணா நான் செய்கிறேன் ஊழியத்துக்காக, உனக்கு என்ன வேணும் சொல்லு, வேன் வேணுமா என்ன வேணும் சொல்லு, செஞ்சு தாரேன்ட்டார். அடுத்த இடத்துக்கு ஊருக்கு போனார். அந்த சபையை பார்த்தா 100 விசுவாசிகள் இந்த சபை. இப்போ பார்த்தா அதே 100 விசுவாசம் தான் இருக்கிறான். ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலை. பாஸ்டர் சொன்னார், நான் கேட்டேன் அந்த பாஸ்டரை பார்த்து, என்னப்பா அங்கே போனால் 1000 விசுவாசம் மேலே உட்காந்துருக்கிறான், ஒரே வருஷத்தில் 1000 விசுவாசம் சம்பாதிச்சிட்டான் அவன். நீ ஒரு ஆத்மா கூட சம்பாதிக்கலையா? 1 வருஷம் நீ ஊழியம் செய்கிற, ஒரு ஆத்மா கூட உனக்கு கிடைக்கலையா? கேட்ட உடனே இந்த பாஸ்டர் சொன்னார், அங்கே ரொம்ப சுலபம், இங்கே கல்லில் நார் உரிக்கிற மாதிரி இவனை ஒரு பேர் திருத்தவே முடியாது. என்ன சுவிசேஷம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். இங்கே இந்த 100 பேரை வச்சு மேய்க்கிறது எனக்கு பெரிய பாடாக இருக்குன்ட்டார். அப்போ ஏசனா சொன்னார், சரி ஒன்று கவலைப்படாத, நான் உன்னை அந்த ஊருக்கு அனுப்பிடுறேன், அவரை இங்கே கொண்டு போட்டுருவோன்னு. நான் செய்கிறேன் அப்படின்ட்டார். இவர் நேரம் அவர்கிட்ட போனார். அவர் சொன்னேப்பா, அந்த இடத்துல உனக்கு ஊழியம் செய்ய முடியலையா, நீ ஒன்று செய்ய, என்னையா நீ அங்கே போக முடியுமா, அங்கே ஊழியம் செய்ய முடியுமா? இந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் தலைமை போதகர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது செய்ய வேண்டாம், ஏன் வேலை, நீங்கள் எங்கே போச்சோன்னா ஊழியம் செய்கிறியா, நான் போகிறேன், அப்புறம் அந்த பாஸ்டருங்க வர சொல்லுங்கன்ட்டார். பாஸ்டர் பார்த்தார், 1000 பேர் இந்த பாஸ்டர் தூக்கி 100 பேரில் போட்டார். 100 பேர் இந்த பாஸ்டர் தூக்கி 1000 பேருக்கு கொடுத்துட்டார். இனிமையாக நல்லா ஊழியம் செய்யிட்டு போயிட்டார். அவர் என்ன சொன்னார், தம்பி கரெக்டாக 1 வருஷம் தம்பி, மறுபடியும் 1 வருஷம் கழித்து நான் போனேன். முதல்ல யோசித்தேன், பாவம் 1000 பேர் இந்த பாஸ்டர் தூக்கி 100 பேரில் சபையில் போட்டேன், அங்கே ஒன்றுமே முடியாது, கல்லில் நார் உரிக்கிறமான்னு சொன்னானே, என்ன கஷ்டப்படுறானோ, போய் பாப்பா அவனை மேலே என்கரேஜ் பண்ணுவோம் சொல்லிட்டு நேரம் அங்கே போயிட்டேன். தம்பி போன அவர் சொன்னார், தம்பி நான் அசந்து போயிட்டேன்னாரு. என்னப்பா சொன்னேன், 100 பேர் இந்த சபை தம்பி, இன்னைக்கு 2000 பேருக்கு மேலே உட்காந்துருக்கான் அந்த சபையில். அவர் சொன்னார் 2000 பேருக்கு மேலே உட்காந்துருக்கிறான். நான் அவரை கேட்டேன், என்னப்பா இங்கே ஊழியமே செய்ய முடியாதுன்னு சொன்னா, ஐயா அங்கே விட இங்கே சுலபமாக இருக்கியா, ஜனங்கள் தாகமாக இருக்காங்க, சொன்னால் டக்கு டக்குன்னு உள்ள ஓடி வராங்கய்யா, எனக்கு இடம் காணலை, நான் இன்னும் தாரேன்ட்டார். பாச பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி சொல்லிட்டு பண்ணார். சரி 1000 பேர் கொடுத்த ஒரு ஆத்மா, அவன் எத்தனை ஆத்மா தான் கொண்டு வந்திருக்கான் பார்ப்போமே, அங்கே நல்லா செய்வேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன் தம்பி. அவர் சொன்னார், போனேன் தம்பி நான் அதிர்ந்து போயிட்டேன்னாரு. என்ன பாஸ்டர்னு கேட்டேன். அவர் சொன்னார், 1000 பேர் இந்த சபை தம்பி, இப்போ 100 பேர் தான் உட்காந்துருக்கான்னாரு. அப்போ தான் தம்பி ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன்னாரு. என்னன்னா, இவன் தரிசனமே 100 பேர் தான். இவன் தரிசனமே 100 பேர் தான். சில பேருடைய வாழ்க்கையில் ஏன் உன் குடும்பத்தை உயர்த்த முடிவது இல்லை, ஏன் உன் ஊழியத்தை தேவன் உயர்த்த முடிவது இல்லை, உன் தரிசனம் பெரிதாக இருக்க வேண்டும். நீ வேலைக்காரனாக இருந்து கொண்டு இருப்பாயானால் உன் குடும்பத்தை பற்றி தரிசனம் உனக்கு வராது, உன் பிள்ளைகளை பற்றி ஒரு தரிசனம் உனக்கு வராது, நீங்கள் வியாபாரம் செய்த வியாபார தரிசனம் வராது. நீ ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவு வேலைக்காரன் உறவு. எப்ப நம்ம தரிசனம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் தேவன் நம்ம உயர்த்த முடியும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இனி யோசிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு முன்பாக நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். என் சாட்சி எல்லாருக்குமே தெரியும். நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்தவன். நான் ஒரு காலத்து RSSல இருந்தவன். என் தென்காசி பகுதியில் தான் உங்களுக்கு தெரியும், RSS ஜாஸ்தி. அவள் அவ்வளோ வைராக்கியமாக என் மதத்தில் வளர்க்கப்பட்டவன். எனக்கு எல்லா ஸ்லோகம் தெரியும், எல்லாம் கீதை தெரியும், பகவத்கீதை தெரியும், சஷ்டி கவசம் சொல்லுவேன், எல்லாம் எனக்கு தலைகளை சொல்லுவேன். அவ்வளவு காலத்தை செய்தவன், அவ்வளோதான் இருப்பேன் நான்.
அப்போ யோசித்து பாருங்க, கர்த்தர் என்னை சந்தித்தார். நான் இப்போ பேங்க்கில் ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டில் இருந்தேன், நல்ல பெரிய பதவியில் இருந்தேன். ஆண்டவர் என்னை சந்தித்தார். என் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் நிலையில் தான் கர்த்தர் என்னை சந்தித்து ரட்சிப்பை கொடுத்தார். என் மனைவியுடைய ஜெபம் 8 வருஷம் என் மனைவி ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணாங்க. என் மனைவியின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்னை ரட்சித்தார். உலகம் வேண்டாம், தற்கொலை தான் முடிவு, நான் ஓடுகிற பொழுதுதான் கர்த்தர் என்னை சந்தித்து அவருடைய பிள்ளையாக மாற்றினார். மாற்றினதுக்கப்புறம் நான் பேங்க்கில் வேலை இருந்ததுனால ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே சர்ச்சுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், ஊழியருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், ஏன்னா நான் நேஷனலைஸ் பேங்க்கில் பெரிய ஆஃபீஸர், என்ன பணம் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் அழகாக பேசினார், இந்த பணம் இந்த வேலை உனக்கு நான் கொடுத்தது, அந்த அறிவு உனக்கு வரணும்னார். சொல்லிட்டு நான் கொடுத்தது சபைக்கு கொடு, அது வேதம், நீ தசம பார்த்த சபைக்கு கொடுக்கணும், ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டும், அது என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். நான் ஒரு நிமிஷம் மறந்துருந்தா நீ செத்து போயிருப்பில்ல, நான் உன்னை நேசித்த ஜீவனில் வைத்திருக்கிறபடினாலே உன்ன மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் என்னை அறியாதபடி மறித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க மத்தியில் போய் என்னை பற்றி சொல்லுவியா, நான் உன்னை நேசித்ததை போல அவர்களை நான் நேசிக்கிறேன், அப்போ நீ என் ஊழியத்தை செய்ய வேண்டும் ஆண்டவர் எனக்கு கூப்பிட்டார். அப்போ என் 30 வயது வரையும் இந்த பைபிளாக நான் தூக்கி எறிஞ்சுவேன். பைபிளுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, தூக்கி எறிந்தவன். நீங்கள் சொல்லுங்கள், பரமண்டல ஜெபத்தை சினிமா டயலாகில் பேசுவேன், அவ்வளோ கேவலமாக பேசினவன் நான். ஆண்டு என்னைத்தான் ரட்சித்தார். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே பைபிளில் ஒரு வசனம் எனக்கு தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, ஒன்றும் பிரசங்கம் பண்ண தெரியாது, நான் போய் என்ன ஊழியம் செய்கிறதுன்னு சொல்லுங்க, நான் வேணால் மற்ற செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் பேசினா, அர்ப்பணிப்பது உன்னுடைய வேலை, பயன்படுத்துவது என்னுடைய வேலை என்று சொன்னார். அன்னைக்கு தான் பைபிள், ஆண்டவரே இது என்ன சொன்னால் நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் நான் ஊழியம் செய்வேன். ஆனால் ஆண்டவர் உமக்கு எனக்கு ஒரு அக்ரிமெண்ட், என்ன வேணும் கேட்டார். நான் 4 பேருக்கும் சுவிசேஷம் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறேன், நீ 4 பேருக்கு போய் சொன்னால் நான் கட்டாயமாக சொல்லுவேன், ஆனால் ஒரு 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லத்தான் என்னை தெரிந்து கொள்வீரா, அதுதான் என்னை தெரிந்து கொண்டீர்னா சொல்லும். அப்படி அல்ல, நீ சொன்னீர் உலகம் எங்கும் போங்க சர்வசேஷ சுவிசேஷம் சொல்லுங்க சொன்னீங்களே, அப்போ என்னை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பீரா, நான் ஊழியம் செய்கிறேன் 4 பேருக்காக மாத்திரம் அல்ல, என்னை லட்சங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக வைப்பீரா, உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்க சொன்னீர்ல, அப்போ என்னை அப்படி அழைச்சிட்டு போய் ஊழியம் செய்ய வைப்பீரா, நான் செய்கிறேன் சந்தோஷமாக செய்வேன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், நீ விரும்புகிறபடி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இயேசுடைய நாமத்தை சொல்ல எனக்கு தகுதியே கிடையாது. இன்னைக்கு நான் பெருமைக்காக சொல்லலை, பல லட்சங்களுக்கு முன்பாக கர்த்தரை கொண்டு பயன்படுத்துகிறார். டிவியில் போகிற உலக நாடு போகிறேன் பார்த்தா நான் டிவியில் மெசேஜ் போகுது, ஐரோப்பாவுக்கு போகிறேன், கனடா போகிறேன், மிடில் ஈஸ்ட் போகிறேன், ஆஸ்திரேலியா, எங்கே போனாலும் சொல்கிறாங்க, பிரதர் உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறோம், நிகழ்ச்சியை பார்க்குறோம், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு ஒன்றுக்கு உதவாத என்ன கர்த்தர் பயன்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த பெருமையாக உலகத்தில் 5 கண்டத்தில் நான் கால் வச்சாச்சு, கர்த்தர் ஊழியத்தை செய்து இருக்கிறேன். எதுக்கு நான் பெருமைக்காக சொல்லலை, உன் தரிசனம் எப்படி இருக்கிறது, உன் தரிசனம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் தேவனுக்கு பயன்படுத்த முடியும். சில பேர் தரிசனம் என்ன, பெட்டி கடை வச்சா இதுவே போதும், டீ கடை வச்சா இதுவே போதும். உன் தரிசனம் அவ்வளவுதான், ஆண்டவன் தரிசனத்தை அதோ நிப்பாட்டி விடுவா. பெட்டி கடையோட தான் முடிக்கணும் வாழ்க்கையை, டீ கடையோட தான் முடிக்கணும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் யார், உம்முடைய பிள்ளை, என் தரிசனம் எப்படி இருக்குது. இன்னைக்கு நான் ஒரு சாதாரண ஒரு பலசர கடை வைத்திருக்கலாம், ஏன் நான் ஒரு பெரிய சூப்பர் இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கக்கூடாது. உம்மாலே முடியும், உம்மால் நீங்க கேட்கணும் ஐயா, நீங்க கேட்டா தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ வியாபாரம் செய்தால் தரிசனம் இருக்க வேண்டும், நீ வேலை செய்தால் தரிசனம் இருக்க வேண்டும், உங்க பிள்ளைகளுக்கு தரிசனம் இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் உன் தரிசனம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீ வேலைக்காரனான உறவு கர்த்தரோடு வைத்துக் கொண்டு இருப்பாயானால், உங்களுக்கும் இயேசுவுக்குள்ள உறவு, ஒரு வேலைக்காரன் வேலைக்காரி என ஒரு உணவு வைத்துக் கொண்டு இருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையிலே தெய்வம் திருப்தியான ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது. 3வதாக இன்னொரு மேன்மையான ஒரு உறவு இருக்கிறது. அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்க பாருங்க. நான் இனிமேல் உங்களை வேலைக்காரன் சொல்லுவது இல்லை, உங்களை சிநேகிதன், ஃப்ரெண்ட்,
நமக்கு ஆண்டவருக்குள்ள ஃப்ரெண்ட் எப்படி யோசிப்பாங்க, நாட் ஹையர் அண்ட் மாஸ்டர், நாட் சர்வன் மாஸ்டர், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். வானத்தின் பூமி உண்டாக்க ஆண்டவர் சொல்றாரியா, சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர். கோடிக்கணக்கான தேவதூதர்கள் நடுங்கி போய் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி துதிச்சிட்டு இருக்கிறான். அந்த ஆண்டவர் சொல்றார், மகளே யூ ஆர் மை ஃப்ரெண்ட், மகனே யூ ஆர் மை ஃப்ரெண்ட். எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு உறவு. கர்த்தர் சொல்றார், உன்னை நான் கூலிக்காரனா வைக்க விரும்பலை, உன்னை நான் வேலைக்காரனா வைக்க விரும்பலையா. ஆண்டவர் சொல்றார், நீ என் சிநேகிதன், நீ என் சிநேகிதி. யோசித்து பாருங்க, நீங்க சிநேகிதன் சிநேகிதி என்ற உறவு வைத்து பாருங்கள். அது மேன்மை என்ன தெரியுமா? நீங்க ரெண்டு யோசித்து பாருங்க, ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, 15 வருஷம் 20 வருஷம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. பாருங்க, உடனே திடீர்னு ஒரு ஃப்ரெண்டை சந்திக்க போவீங்க. சந்திக்க போன உடனே உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் மூஞ்சி பார்ப்பார், பார்த்துட்டு கேட்பார், டேய் ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற, என்ன டல்லாக இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிறேன். நீங்கள் என்ன அவன் என்ன சொல்ல தெரியுமா, 20 வருஷமாக உன்னை பார்க்குறேன்டா, உன் முகரையே பார்த்தாலும் எனக்கு தெரியாதா, நீ சந்தோஷமாக இருக்கிறே, நீ துக்கமாக இருக்க எனக்கு தெரியாதா, நீயும் நான் இன்னைக்கு நேரத்தை பழகி இருக்கிறோம், 20 வருஷமாக பழகிட்டு இருக்கிறோமே, உன் முகத்தை பார்த்து எனக்கு தெரியாதா? என் சாதாரண உன் சிநேகிதனே உன் முகத்தை பார்த்து உன் உள்ளத்தை துக்கம் இருக்கிறதா சந்தோஷமா இருக்கிற சொல்லி அறிந்து கொள்ள முடியுமானால், நீ ஆண்டோட உறவு வைத்திருக்கிற உறவு சிநேகிதன் உறவாக இருப்பாயானால், நீ கர்த்தருடைய சமூகத்தில் போகிற பொழுது என் மகன் சந்தோஷமாய் வந்திருக்கிறானா, என் மகள் சந்தோஷமாய் வந்திருக்கிறாளோ, அவர் அறிந்து கொள்ளக்கூடிய தேவன். நீ அவர் முகத்தை அவர் போகிற பொழுது, அவர் சமூகத்துக்குள்ளே போகிற பொழுது உன் முகத்தை பார்த்த உடனேயே இன்றைக்கு என் மகள் சந்தோஷமாய் வந்திருக்கிறாள், என் மகன் சந்தோஷமாய் என்று வந்திருக்கிறான். நீ போக மாட்டே, இன்னைக்கு என் மகன் துக்கமா வந்திருக்கிறாளே, என் மகன் துக்கமா வந்திருக்கிறானே, என் மகனுடைய துக்கம் என்ன? நீ உறவு வைத்தால் உன் துக்கத்தை அறிந்து உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அதுதான் மேன்மையான உறவு, சிநேகிதன் உறவு. அவர் சொல்றார், நான் உங்களை வேலைக்கான சொல்ல விரும்பல, கூலிக்கான சொல்ல விரும்பல, உன்னை என் சிநேகிதனாக நான் வைக்க விரும்புகிறேன். எவ்வளவு ஒரு மேன்மையான உறவு. உன் முகத்தை பார்த்தாலே உங்க பிரச்சனை வர அறிந்து கொள்ளுவார். நீ சொல்லணும் அவசரமே இல்லை, மணிக்கணக்காக போய் முட்டி முட்டி மோதனை ஆட வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஆண்டோடு வைத்திருக்க உறவு சிநேகிதரை வைப்பாயானால், நீ ஜெப அறைக்குள்ளே போகிற பொழுது உன் துக்கம் என்ன, உங்கள் வேதனை என்ன, உங்கள் பிரச்சனை என்ன, உங்க முகத்தை பார்த்தவனை இயேசு கண்டுபிடித்து விடுவார். அதுதான் என் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதே சமயம் என்ன தெரியுமா, நீ சிநேகித உறவு வைத்திருந்தால் நீங்கள் இயேசுடைய முகத்தை பார்க்கிற பொழுது அவர் சந்தோஷமா இருக்கிறாரா, அவர் துக்கமா இருக்கிறாரா நீ அறிந்து கொள்ள முடியும். அதுதான் சிநேகிதன். அவர் எப்படி உன் முகத்தை பார்த்து அறிந்து கொள்ளுகிறாரோ, அதே போல நீங்கள் ஆண்டவரோட சிநேகித உறவு வைத்திருந்தால் அவரை பார்க்கிற பொழுதே என் ஆண்டவர் இன்னைக்கு துக்கத்தோடு என்னை தேடி வந்திருக்கிறாரு, என் ஆண்டவர் வேதனை தேடி வந்திருக்கிறாரு, அவர் ஏன் துக்கப்பட வேண்டும்? சில சமயம் இயேசு மகிழ்ச்சியாக இருப்பார், சில சமயம் அவருடைய உள்ளமும் துக்கப்படும். எப்ப துக்கப்படுது? ஜனங்களை எருசலேமை பார்த்து துக்கப்பட்டு அழுதார், கண்ணீர் விட்டார். ஐயோ இந்த எருசலேம் அழிய போகிறது, இந்த எருசலேம் ரட்சிக்கப்படாதா, இந்த எருசலேமை அறிந்து கொள்ள மாட்டார்களா, அப்படி உள்ளத்துல துக்கம். அப்ப ஆண்டவர் சொல்ல வருகிற பொழுது இந்தியாவை பார்ப்பார், 135 கோடி மக்கள், ஐயோ அழிய போறாங்களே, என்னுடைய வருகையின் போது இந்த இந்தியா நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்க போகிறது, இந்த 135 கோடி ஜனங்கள் அழிய போகிறார்களே, யார் என் பாரத்தை புரிந்து ஜெபிப்பார்கள்? அவர் துக்கத்தோடு தெரியும், மகளை நீ ஜெபம் பண்ணுவாயா, நீ ஜெபிப்பாயா? அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். யோசித்து பாருங்க, சோதோம் குமாராவை அழிக்கிற பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்க போகிறார். நான் செய்யக்கூடிய காரியத்தை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆண்டவர் பார்க்கிறார், ஆபிரகாம் கர்த்தருடைய முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடித்து விடுகிறான். இன்னைக்கு கர்த்தர் துக்கத்தோடு வந்திருக்கிறார். எப்ப என் ஆண்டவரை சந்தோஷமா சந்திப்பார்? இன்னைக்கு என் ஆண்டவருடைய துக்கம் இருக்கிறது, அவன் அறிந்து கொள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறது, சோதோமுக்காக ஆபிரகாம் திறப்பில் நின்று ஜெபிக்கிறான். ஆண்டவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும். அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? திறப்பில் நிற்கிற மனிதனை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வேதத்தை வாசி பாருங்க, பிரசங்கமான ஒரு மனிதனை நான் தேடுகிறேன், அற்புதம் செய்யக்கூடிய மனிதனை நான் தேடுகிறேன். பைபிள்ல இல்லவே இல்லை. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, திறப்பிலே நிற்கிற ஒரு மனிதன்.
ஜெபிக்கிற ஒரு மணி நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அவர் தேடி வருவார். நீ சிநேகனாக இருந்தால் அவன் முகத்தை பார்த்தவுடனேயே என் ஆண்டவருடைய பாரத்தை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பாரத்தை ஆண்டவர் எப்படி புரிந்து கொள்ளுகிறாரோ அதே போல ஒரு சிநேகனா இருப்பாயானால் நீ ஜெப அறைக்குள்ளே போகிற பொழுது இயேசு துக்கத்தோடு வந்திருக்கிறாரா, இயேசு வேதனையோடு வந்திருக்கிறாரா நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த பாரமே நமக்குள்ள இல்லையே. யோசித்து பாருங்க. நான் பலமுறை சொன்ன ஒரு சம்பவம். நான் சொன்ன ஜெர்மனிக்கு போயிருந்தேன். ஒரு பகல் கூட்டத்தில் பேச ஊழிய அழைப்புக்காக பேசியிருந்தேன். பேசுகிறப்ப ஒரு வாலிபருடைய மகன மரணத்தை குறித்து மரண நேரத்தில் கர்த்தருக்காக எப்படி ஊழியம் செய்தாள் என்று சொல்லி அவருடைய சாட்சியை கொடுத்து நான் ஜெபிஸ்டே ஆல்டர் கொடுத்து கொண்டிருந்தேன். பல மக்கள் ஒப்பு கொடுத்தார்கள் ஊழியத்துக்கு. ஜெர்மனில் கூட்டம் முடிந்த பின்பு அங்கே ஒரு மியூசிக் பிளே பண்ணி ஒரு சகோதரர், வர்ஷிப் நடந்த ஒரு சகோதரி, அவங்க 2 பேர் கணவன் மனைவி தங்கள் வாக்கு நடந்த காத்து சொன்னார்கள். 10 வயதில் ஒரு மகன், அவனுடைய பெயர் நிஷான். 10 வயசுல அவன் ஏற்றுக்கொண்டான். 10 வயசுக்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தான். பாருங்க, எப்ப பாருங்க ஜெபம் பண்ணுவான். எதுக்காக? ஜெர்மன் மக்கள், அவன் இலங்கை தேசத்தை சார்ந்தவர்கள், அகதியா போனவங்க. ஜெர்மன் மக்கள் ரட்சிக்கப்படணும், இலங்கையில் சமாதானம் உண்டாகணும். படிக்கிற பையன்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பற்றி பேசுவான். பேசுகிற சொன்னா நமக்கு எல்லாம் ஏசப்பாக தான் வேணும், ஏசப்பான்னு ஏற்றுக்கொள்ளணும், நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படணும், இயேசுடைய பிள்ளைகளா மாறணும். கூட படிக்கிற பையன்கிட்ட பேசினான். பாருங்க, அவங்க எல்லாம் ஜெர்மன் பீப்புள், எல்லாம் ஒயிட் பீப்புள். இவன் பிளாக், இவன் ஸ்ரீலங்கா சேர்ந்த ஒரு பையன். இவன் சொன்ன உடனே அந்த ஒயிட் பீப்புள், அந்த ஜெர்மனில் 10 பையங்க, 10, 15, 20 பையங்க அவனை சூழ்ந்துருந்தாங்க. சூழ்ந்துட்டு இவனை பார்த்து சொன்னாங்களாம், யூ பிளாக், நீ கருப்பேன், நீ இயேசு பத்தி எங்கிட்ட பேசுறியா சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா எல்லாம் காரி அவனுடைய கோட்டில் துப்பிட்டாங்க. அப்போ சொல்கிறான், அவனுக்கு அப்போ 12 வயது. திப்பின பாருங்க, சிரிச்சுட்டு சொன்னானா, ஸ்டில் ஜீசஸ் லவ்ஸ் யூ, இன்னும் உங்களை இயேசு நேசிக்கிறார் சொல்லிட்டு வீடு போயிட்டான். வீட்டில் போனால் அந்த கோட்டு புறம் காரி துப்பின கரை தான். அவங்க அப்பா அவர் சொல்கிறாரு, பையன் எனக்கு ஒரே பையன் தான், குழந்தை கிடையாது வேற, அவ்வளோ செல்லமாக நான் வளர்த்தேன். அவர் கேட்டு நான் போன உடனே பார்த்தா அவர் சொன்ன காரியத்தை நான் சொல்கிறேன், என் பையன் கோட்டெலாம் கரையாக இருக்குது. நான் அவன்கிட்ட கேட்டேன், என்னடா கோட்டு பாருங்க கரையாக இருக்குது, என்னடா இப்படி இருக்குதுன்னு கேட்டேன். என் பையன் போய் சொல்ல மாட்டான் பிரதர். அவன் சொன்னேன், அப்பா என் கூட படிக்கிற பையங்களை இயேசுவை பற்றி சொன்னேன். சொன்ன உடனே யூ பிளாக் சொல்லிட்டு எல்லாரும் துப்பிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், எனக்கு எவ்வளோ கோபம் வரும் பிரதர், வாடா போய் பிரின்சிபால்கிட்ட பேசி ஆகணும், விடக்கூடாது. கையை பிடிச்ச மகனை இழுத்துட்டேன், வா போவன்னு சொன்னேன். என் பிள்ளை கண்கள் கண்ணீர் வடிந்தது பிரதர், கண்ணீர் வடிந்துச்சு. அவன் என்னை பிடிச்சு கேட்டான், அப்பா நான் உன்னை கேட்குறேன் சொல்வீங்களா பண்ணா, சொல்லுடான்னு கேட்டான். இயேசுடைய முகத்தில் துப்பினாங்கப்பா. துப்பின உடனே இயேசு சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும் சொன்னார். என் கோட்டில் தானே துப்புனா, நீங்கள் இதை வாஷிங் மிஷினில் போட்டால் அது கரை போகுமா போகாதா யோசிச்சு பாருங்க. கோட்டில் தானேப்பா துப்புனா, இதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க, நம்ம ஆண்டோடைய பிள்ளை இல்லையா சொல்லுகிற கண்ணீர் விட்டு அழுதார். என் பிள்ளை சொன்னான் பிரதர் சொல்லி சொன்னார். தென்கொரியாவில் இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார், நான் கூட்டிட்டு போனேன் பிரதர். பெரிய ஊழியக்காரர் கூட்டு போனா கூட்டமே கிடையாது பிரதர், பெரிய ஆட்களே இல்லை. கூட்டம் பண்ணி என் பிள்ளை கேட்டான், ஏன்பா இந்த ஜெர்மன் மக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, ஏன் என்ன ஆண்டு இவ்வளவு பெரிய ஊழியக்காரன் வந்திருக்கிறாங்க, ஏன் இந்த மக்கள் ரட்சிக்கப்படலை வேதனோட கேட்டுக்கொண்டு வந்தான். நிறைய வீட்டுக்கு போன பிறகு ஜெபமெல்லாம் முடிஞ்சிச்சு. பிள்ளை படிக்க என் கூட தான் படுத்திருப்பான், வாடா போய் படுப்போன்னு சொன்னேன். என் பிள்ளை சொன்னான், இல்லைப்பா நீங்கள் போங்க, நீங்கள் போய் படுத்து தூங்கப்பா. அவன் சொன்னான், என் 12 வயசு பையன் பிரதர். அவன் சொல்கிறான், ரொம்ப பாரமாக இருக்குப்பா, இந்த ஜெர்மன் மக்களை பற்றி பாரமாக இருக்குப்பா, நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வாரேன். என் பிள்ளை சொன்னான் பிரதர், சரி போ ஜெபம் பண்ணு சொன்னேன். ஜெப அறைக்குள்ளே போனான் பிரதர். அவன் அழுகிற சத்தங்க, ஆண்டவரே இந்த ஜெர்மன் மக்களை ரட்சியும், நாங்கள் இளைஞர்கள் அகதிகளாக இருந்தோம், சாப்பாடு கிடையாது, இந்த தேசத்தில் கொண்டு வந்து எங்களை நல்லா உடுத்தி வைத்து நல்ல சாப்பாடு கொடுத்து எல்லாம் வச்சு ஆசீர்வதித்திருக்கிறீரே, எங்கள் ஆசீர்வாதத்திற்கு காரணமாக இருக்கிற இந்த தேசம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, இவங்க அறியாதபடி இருக்கிறாங்களே, இது உம்முடைய தேசம் அல்லவா, இந்த மக்களுடைய மனக்கண்களை திறக்கணும், ஜெர்மன் மக்கள் இங்கே ரட்சிங்கப்பா சொல்லி அழுகிறான். அவர் சொன்னார், பிரதர் நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் பிரதர், 1 மணி நேரம் ஆச்சு, பார்த்தா 12 மணி நேரம் 12 மணி ஆயிடுச்சு, வரமாட்டேங்கிறான். போனா சரி சொல்லி போயிட்டு, சரி 2 மணி நேரம் ஆயிடுச்சே, அவனை போய் நிப்பாட்டலாம் சொல்லிட்டு போனேன். நான் சொல்றா, நான் போய் பார்க்குறேன்,
என் பிள்ளைக்கு முன்னால் ஒரு டீப்பாய் இருக்கும் பிரதர், அதில் கை வைத்து முன்னே அப்படியே ஜெர்மனி அழுதுகிட்டே இருக்கிறான். கண்கள் இந்த தார தாரையாக கண்ணீர் படியுது. ஜெர்மன் மக்களை ரட்சியும், ஜெர்மன் மக்களை ரட்சியும்னு அழுதுகிட்டே இருக்கிறான். நான் ஜெபத்தை நிறுத்த முடியல, வந்து படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் கேட்டேன் பிரதர், அப்படியே நான் அப்போ தூங்கிட்டேன் பிரதர், தெரியல. திடீரென்று காலையில் முழித்து பார்க்குற ஒரு 3 மணி என் பிள்ளைய பார்த்தேன். என் பக்கத்தில் படுப்ப ஆளை காணும். இன்னமா ஜெபம் பண்ணுகிறான், இனி விடக்கூடாது என்று சொல்லிட்டு நேராக போயிட்டேன் பிரதர். உள்ள போய் என் பிள்ளைய கூப்பிட்டு பார்த்தா அவர் சொல்றார், அந்த டீப்பாயில் என் பிள்ளை அப்படியே சாஞ்சு படுத்திருக்கான். அவன் கண்ணை பார்த்தேன் பிரதர், கண்ணில் கண்ணீர் படிந்து காஞ்சி போய் அப்படியே இருக்குது பிரதர். கரை கண்ணீர் கதை இருந்துச்சு, அப்படியே படுத்திருக்கிறான். என் உள்ள உடஞ்சி போச்சு. என் பிள்ளைய பார்த்து போனேன், அவனை கூப்பிட்டேன். நிஷாந்த், உன் பேர் நிஷாந்த், நிஷாந்த் எழுந்திருப்பா, போதும், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிட்டேலப்பா, போதும்ப்பா, எழுந்துன்னு சொல்லி என் பிள்ளை தட்டி கூப்பிட்டேன். அவர் சொன்னார், பிரதர், ஜெப நிலையிலேயே என் பிள்ளை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட்டு அமர்ந்தேன். குழந்தை கிடையாது பிரதர், ஒரே பையன். உன் ஜெபம் என்ன தெரியுமா பிரதர்? கடைசி நேரம் வரையும் ஜெர்மன் மக்களை ரட்சிங்க, ஜெர்மன் மக்களை ரட்சிங்க, எங்களை ஆசீர்வதித்தீங்களே, எங்களை வைத்தினீங்களே, இந்த மக்களை நீங்க ரட்சிக்கணும் சொல்லி கதறி அழுதான் பிரதர், கதறி அழுதான். அந்த ஜெபம் தான் கடைசி சத்தம் எனக்கு கேட்டேன். நான் பார்க்கிற பொழுது என் பிள்ளை அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கடந்து போயிட்டான் பிரதர். அழுதா, கண்ணீர் விட்டார். சொல்லிட்டு சொன்னார், ஆனால் பிரதர், இந்த ஜெர்மன் வரலாற்றிலே நடக்காத காரியம் நடந்தது. பேப்பர் என்ற காட்டினார், ஜெர்மன் நியூஸ் பேப்பரை காட்டினார். அவர் சொன்னார், பிரதர், என்னுடைய மகனுடைய அடக்க ஆராதனைக்கு ஆயிரக்கணக்கான பேர் பங்கெடுத்தாங்க. ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து, பல ஸ்கூல்லேருந்து என் பிள்ளைடைய மரணத்தில் வந்து பங்கெடுக்கும்படியாக நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பங்கெடுத்தாங்க பிரதர். பங்கெடுத்துட்டு என் பிள்ளையுடைய கடைசியாக அந்த சபை பெட்டியை அந்த குழிக்குள்ளே இறக்கினாங்க பிரதர். இறக்குற பொழுது சுத்தி ஸ்கூல் பிள்ளைகள். அவர் சொல்றார், நிஷாந்த், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொள், அப்பாவா ஏற்றுக்கொள் சொன்னேடா. எங்களை விட்டு நீ இப்ப போயிட்டியே, ஆனா நிஷாந்த், இப்ப நாங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம், இயேசுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ஒரு மரணத்தின் மூலம் இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு 12 வயசு தம்பிக்குள்ளே அந்த தேசத்தை குறித்த பாரம் இருக்குமானால் உங்களுக்கு இந்த பாரம் இருக்கிறதா? இந்த தூத்துக்குள்ள இருக்கிற இத்தனை மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய பாரம் நமக்குள்ள இருக்கிறதா? சுயநலம். கிறிஸ்தவர்கள் சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ வேண்டும், நம் பிள்ளைகள் வாழ வேண்டும், நம்முடைய வியாபாரம் செழிக்க வேண்டும். சுயநலமான கிறிஸ்தவர்கள் தேசம் எழுப்பதை எப்படி பார்க்க முடியும்? ஒரு 12 வயசு பையன் ஜெர்மன்கார் ரட்சித்தான். ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை தேவன் நமக்கு சொந்தமாய் கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? He is his friend. அவன் தேவனுடைய சிநேகிதன். இயேசுடைய பாரத்தை, இப்போ ஒரு 12 வயசு பையன் இயேசுடைய சிநேகித உறவு வைத்து இயேசுடைய பாரத்தை புரிந்து கொண்டான். ஆனா ஆண்டவர் நம்மை எவ்வளவு ஆசீர்வதித்து இருக்கிறார் யோசிச்சு பாருங்க. அவன் சொல்றான், இந்த ஜெர்மன் தேசத்துல உன்னை ஆசீர்வதித்தீரே, இந்த இந்தியா தேசத்தின் ஆசீர்வாதத்தை நாம் இன்றைக்கு புசித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த தேசத்தின் நன்மைகளை நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த தேசத்திற்கு நாம் ஜெபிக்கிறோமா? காரணம் என்ன தெரியுமா? கூலிக்காரன், வேலைக்காரன். அதனால தான் ஆண்டவருடைய பாரம் என்ன நமக்கு தெரிவது இல்லை. நீ ஆண்டவருடைய பாரத்தை தெரியாதபடிக்கு சபையில வந்து சும்மா ஆராதித்து விட்டு போவீர்களானால் அது வேலைக்காரன் தான். நீ இன்னும் சிநேகிதனாக மாற முடியவில்லை. அந்த உறவு அல்ல, வேலைக்கார உறவு அல்ல, சிநேகிதனாக மாற வேண்டும். அது தேவன் விரும்புகிற ஒரு உறவு. கடைசியாக ஒரு உறவை சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். சிநேகிதன் என்ற உறவு கூட ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. யோசித்து பாருங்க. 2 பேர் நல்ல சிநேகிதர்களாக இருப்பாங்க, வாலிப பிள்ளைகளாக இருப்பார்கள், வாலிப சகோதரர்களாக இருப்பாங்க. சொல்லுவாங்க, உனக்காக என் உயிரை கூட கொடுத்துருவேன்பா, எனக்காக என் உயிரை கூட கொடுக்கம்பா. எப்போ? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னுக்குட்டி. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்டை கூப்பிடுவான், டே கொஞ்சம் வெளியே வாடா, அப்படி போயிட்டு வந்துடுவான். அதெல்லாம் இப்போல்லாம் ஒன்று, அதெல்லாம் அந்த காலம். இப்போ இங்கே இருக்குது, கட்டிட்டாங்கடா, இப்போ அங்கே உத்தரவு இல்லாமல் நான் வெளியவே வர முடியாது. லேடிஸ் அப்படி தான். அவர் கேட்ட அது கடுவா மாதிரி இருக்காரடி, அவர்கிட்ட கேட்டு வர முடியாது. இப்போ
அதுக்கு முன்னால் நான் உயிரே கொடுப்பேம்மா. சிநேகிதல் தான். இப்போ என்னாச்சு, ஒரு காலம், அதுக்கு மேலே அந்த உறவு போயிடுது. ஆனால் இயேசு சொன்ன ஒரு மேன்மையான ஒரு உறவு இருக்கிறது. வேத வாசகம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். இயேசு சொன்னார், நீ என் மகன், நீ எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குரியதெல்லாம் உனக்குரியதா இருக்கிறது. ஃபாதர் அண்ட் சன், ஒரு மேன்மையான ஒரு உறவு. ஃபாதர் அண்ட் சன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கூலி காரணம் இல்லை, நீ வேலை காரணம் இல்லை, நீ சிநேகிதனும் இல்லை, அதை விட ஒரு மேன்மையான உறவு தெரியுமா? நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். சொல்றார், எனக்குரியதெல்லாம் உனக்குரியதா இருக்கிறது. இயேசு எப்படிப்பட்ட தேவன்? அவர் பரிபூர்ண உள்ள தேவன். சகல ஆசீர்வாதமும் இயேசுவுக்குள்ள இருக்குதான். சகல ஆசை எனக்குள்ள இருக்கு. இந்த சகல ஆசை யாருக்கு நான் கொடுக்க போனேன்? யாருக்கு வேலைக்காரனுக்கா கொடுக்க போனேன்? யோசித்து பாருங்க. சொல்லுமே, ஒரு வேலை இந்த சபை வச்சிருக்கார், பாஸ்டர் வச்சிருக்கிறார், இன்னைக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுட்டார், ரொம்ப சந்தோஷம். சொல்லிட்டு பாஸ்டர் இந்த சபையை எப்படி எனக்கு எழுதி கொடுத்துருங்களேன். என்ன சொல்லுவார்? ஏயா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கேட்ட உனக்காயா எழுதி வைக்க வச்சுருக்கேன், எனக்கு என்ன ஆட்கள் இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, ஒளி திசை என் பிள்ளைகள் இல்லையா, இது என்ன அந்த காசு என்ன கொல்லி முடியாத சொத்தான்னு கேட்பான். கேட்குறாங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் கேட்பார், நீ என் பிள்ளை, நீ பிள்ளைப்பா, உனக்கு தான் இவ்வளோ சம்பாதித்து வச்சிருக்க. சிலுவையிலே நமக்காக தரித்திரரானா, நமக்காக சகல ஆசீர்வாதத்தையும் அவர் சிலுவையிலே சம்பாதித்தார். யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு. நீ அவரோடு வைத்திருக்கிற உறவு ஒரு மகன் மகள் என்ற உறவு வைத்திருந்தால் இயேசுவுக்குள்ள சகல பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அவருடைய மகன் மகள் என்ற நிச்சயத்தை கொடுக்கிறவர் யார்? அதை வேதம் அழகா சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது பாருங்க. யார் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். நல்லா அறிந்து கொள்ளுங்க, நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதுக்கு ஒரே ஒரு அடையாளம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க போகிறார். இது உம்முடைய மகள், இது உம்முடைய மகன் என்று உங்களை குறித்து கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் 8:14 வாசித்து பாருங்க. அது யார் தேவ ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். அது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? ரட்சிப்பின் அனுபவத்தோடு முடிகிற காரியம் அல்ல. தேவனுடைய பரிசுத்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வல்லமை உள்ள கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. 4 தலைமுறை நான் கிறிஸ்தவன், 5 தலைமுறை அங்கே கிறிஸ்தவர்கள், அது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. நீ 5 தலைமுறையா 10 தலைமுறையா உனது தேவன் கேள்வி கேட்பது இல்லை. நீ என்னுடைய மகன் மகள் என்பதற்கு அடையாளமே உன் தலைமுறை அல்ல. நான் கொடுத்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறதா? நான் கொடுக்கிற அந்த வல்லமை உனக்குள்ள இருக்கிறதா? அதுதான் நியாயத்தீர்ப்பில் சொல்லக்கூடிய ஒரு காரியம். பரலோகத்தில் சாட்சியிடுகிற மூவர், பிதா, வார்த்தை, ஆவியானவர். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப பரிசுத்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யார் இந்த ஆவியானவர்? நம்ம அதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படிக்கு அவர் தம்முடைய குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஊற்றினாராம். அப்ப யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது இந்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுவார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். உங்க வாக்குல பிரச்சனை வரும், உலகத்துல பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும். நெருக்க வருகிற பொழுது நீ கர்த்தருடைய சமூகத்தில் போகிற பொழுது ஆவியானவர் பேசுவார். இவள் உம்முடைய மகள், உம்முடைய மகன்,
உம்முடைய அபிஷேகம் இவளுக்குள்ள இருக்கிறது. இன்றைக்கு இவளுக்கு அற்புதம் செய்ய வேண்டும், வேணும் ஜெபத்தை கேட்க வேண்டும். ஆவியானவர் நமக்காய் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். எப்பொழுது நீ அவருடைய மக்கள் என்ற உறவு இயேசுவுடைய வைத்திருக்கிற பொழுது. இன்னைக்கு தெளிவா இருந்து கொள்ளுங்க, நம்முடைய உறவு ஆண்டவரோடு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். ஆண்டவர் தெளிவா சொன்னார், இன்றைக்கு வந்திருக்கிற என் ஜனங்களை நான் திருப்தியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அவருடைய குடும்பங்கள், அப்படி செய்கிற வியாபாரம், தொழில், வேலை, ஊழியம் எதுவாக இருந்தாலும் நான் நிரம்பி வழியும்படியாக அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆனால் அவர் என்ன உறவு என்னோடு வைத்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட உறவு வைத்திருக்கிறார்கள் அதை கேள்வி. கூலிக்காரனை போல இருக்கிறார்களா, வேலைக்காரனை போல இருக்கிறார்களா, இல்லை சிநேகனை போல இருக்கிறார்களா? அதை விட மேன்மையான உறவு என் மகனாக என் மகளாக அந்த உறவை நான் வைக்க விரும்புகிறேன். என் மகனாக என் மகளாக என்னோடு உறவு வைக்கிற பொழுது என் பிதா சகல ஆசீர்வாதத்தை நான் ஆசீர்வதித்தாரே, அந்த ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நான் கொடுக்க நான் விருப்பமுள்ளவராக இருக்கிறேன். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் வந்திருக்கிறபடி இல்லை, நீங்கள் திருப்தியாக ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்திற்கு ஜெபிக்கும்படிக்கு யாவரும் எழுந்து நிற்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, என் அன்பு சகோதரி, நான் உங்களை குற்றப்படுத்தவோ இல்லை குறை சொல்வதற்காகவோ இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என்ன செய்தி கொடுக்க வேண்டும். அப்போதான் சொன்னார், என் ஜனங்கள், இது என்னுடைய ஜனம், இது என் சபையை நான் திருப்தியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என்னை தேடி வந்து என் பிள்ளைகள் அரைக்குறையான ஒரு ஆசீர்வாதத்தோடு அல்ல, என் பிள்ளைகள் நான் திருப்தியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு நான் விருப்பமுடைய தேவனாக இருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய உறவு எப்படி இருக்கு அதை கேள். இன்று என்னோடு என்ன உறவு வைத்திருக்கிறார்கள்? ஒரு கூலிக்காரனை போல வைத்திருக்கிறார்களா, ஒரு வேலைக்காரனை போல வைத்திருக்கிறார்களா, அல்லது ஒரு சிநேகனை போல வைத்திருக்கிறார்களா? இல்லை, நான் விரும்புகிறபடியே என் மகன் என் மக்கள் என்ற உறவை வைத்திருக்கிறார்களோ அந்த உறவின்படி தான் நான் அவளை ஆசீர்வதிக்க முடியும். அதைத்தான் நான் தெளிவாய் சொன்னது. இன்றைக்கு வந்திருக்க என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தருடைய அவங்களோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கு உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீ தேவனோடு வைத்திருக்கிற உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவாக இருக்கிறது? ஒருவேளை இதுவரையும் நீ ஒரு கூலிக்காரனை போல இருந்தால், ஆண்டவரே இந்த கூலிக்கார உறவு எனக்கு தேவையே இல்லை, நான் உடைய மகன், நான் ஒரு மகள், அந்த உறவுக்குள்ள நான் வர விரும்புகிறேன். ஒருவேளை இதுவரை நான் வேலைக்கான இருந்தது உண்மைதான், அந்த உறவை நான் விரும்பவில்லை ஆண்டவரே, நான் உடைய மகனாக மகளாக நான் மாற விரும்புகிறேன். ஒருவேளை இதுவரையும் நான் சிநேகித உறவு தான் வைத்திருந்தேன், அதை விட ஒரு மேன்மையான உறவு உங்க மகன் மகள், அந்த உறவு இன்றைக்கு அப்படிப்பட்ட உறவு எனக்கு வேண்டும். நீர் வைத்திருக்க சகல ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த மேன்மையான மகன் மகள் என்ற உறவை இன்றைக்கு எனக்கு தாரோ. நீங்க வாய்களை திறந்து ஆண்டவரை கோப்படுகிற பொழுது இப்படி ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் என் பிள்ளைகள் மீது இறங்கி வரும். இன்றைக்கு கேட்கிற என் பிள்ளைகள் மீது அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். மகன் மகள் என்ற உறவை கொடுக்கக்கூடிய அந்த அபிஷேகம் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு நான் ஊற்ற விரும்புகிறேன். வாய்களை திறந்து கேட்டால் அதை நான் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், அக்னியை போட வந்தே அதை பற்றி எரிய விரும்புகிறேன். என் அன்பு சகோதரி, உன் மீது தேவன் தம்முடைய அக்னியை போட விரும்புகிறார். என் அன்பு சகோதரனே, கர்த்தர் உன் மீது தம்முடைய அக்னியை போட விரும்புகிறார். எதுவரை நீ வேலைக்காரனாக இருக்க போகிறார், எதுவரை கூலிக்காரனாக இருக்க போகிறார், உன்னை மகனாக மாற்றவர் விரும்புகிறார். இன்றைக்கு அந்த வல்லமையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இதோ சகலவற்றின் கர்த்தர் உனக்கு புதிதாக்க போகிறார். அதற்காக கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை கொண்டு வந்த நோக்கம் உண்டு. உன்னை மகனாக மகளாக இன்றைக்கு அபிஷேகம் பண்ணும்படியாக கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் என்னை அபிஷேகம் பண்ணோ. அந்த வல்லமை மகன் மகள் என்று சொல்லக்கூடிய அந்த மேன்மையான உறவை எனக்கு தாரோ. அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரோ. உன் வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை துதிக்க துதிக்கத்தான் அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும். உன் வாயை விரிவாய் தரே, நான் நன்மையை நான் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார்.
இன்றைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பத்தை ஒவ்வொருவரையும் திருப்தியாய் ஆசீர்வதிக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இருந்து அது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், உன் வியாபாரத்தை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், உன் தொழில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், உன் கையின் பிரயாசத்தை நிரம்பி வழியும்படியாக கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆண்டவரே, ஒரு சகோதரே, நீ என்ன சம்பாதித்தாலும் தரித்திரம், நீ என்ன சம்பாதித்தாலும் தரித்திரம், நீ உடைக்கப்பட்டு போய் வந்திருக்கிறாய் அல்லவா? ஆவியான் தெளிவாய் சொல்லுகிறார், இந்த வருஷத்திலேயே நீ மிகுதியான துணிக்கை எடுக்கும்படிக்கு கர்த்தர் உன் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நீதான் சகோதரனே, நீ துக்கத்தோடு வந்தாய், மனவேதனை, என்ன செய்ய போகிறே, இதுக்கு மேல் முடிவு இல்லை, நீ துக்கத்தோடு வந்தாய் அல்லவா? கர்த்தர் உன் துக்கத்தை இன்னைக்கு சந்தோஷமாக மாற்றுகிறார். நீ சந்தேகப்படாதே, ஆண்டவருடைய வல்லமை உன் மீது பலமாக இறங்கி கொண்டு இருக்கிறது. உன் பாதிக்கப்பட்ட முதுகு தண்டு இப்படி சுகம் அடைகிறது. உனக்கு அடையாளமே அதுதான். உன் பேக் பெயினோட வந்திருக்கிறாய். இயேசுவின் நாமத்தினால் அந்த பாதிக்கப்பட்ட முதுகு தண்டு இப்படி சுகம் அடைகிறது. ஆண்டவருடைய வல்லமை உன்னை நிரப்பி கொண்டு இருக்கிறது. சகோதரி, உங்கள் மீது தேவனுடைய வல்லமை உங்கள் மீது பலத்த விதமாக இறங்கி கொண்டு இருக்கிறது. எந்த மகளை குறித்து நீ இந்த இடத்துல துக்கத்தோடு வந்திருக்கிறாயோ அந்த மகள் நிமித்தமாய் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இந்த வருஷத்திலே அந்த மகளுடைய வாக்கு நன்மைகளை தேவனுக்கு கொடுப்பார். ஆண்டவர், எவ்வளவு காலம் ஜெபிக்கிறே, ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும். நீ போராட்டத்தோடு வந்தாய் அல்லவா? உன் ஜெபம் இன்றைக்கு கேட்கப்பட்டது. நீ ஆச்சரியப்படும்படியாக உன் மகளை உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் வைப்பார். நீதான் சகோதரி. எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், நான் யார், எப்படி அந்த கொள்ள முடியும் என்று நீ கேட்டாய் அல்லவா? ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது உன் இடுப்பு பகுதியிலே, உன் கால் பகுதியிலே இறங்கி வருகிறது. அது ரெண்டும் பலவீனப்பட்டு நீ வலியோடு வந்தாய். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது வலிகள் மறைகிறது. இந்த நாள் உனக்கு சுகம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. உனக்கு அடையாளத்தை சொல்லி உன் மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. Thank you Lord. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருகிறபடியினால் உமக்கே ஸ்தோத்திரம். என் அன்பு வாலிப மகளே, ஆண்டவருடைய வல்லமை உன் மீது இறங்கி வருகிறது. நீ துக்கத்தோடு வந்திருக்கிறாய். உனக்காய் எடுத்த எல்லா முயற்சிகளும் எல்லாமே தோல்வி. உன் வாழ்க்கையே உனக்கு கசப்போடு இருக்கிறது. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, இது என்ன ஒரு வாழ்க்கை என்று சொல்லி பல முறை உன்னை குறித்து உன் உள்ளத்தில் வெறுப்பு வருகிறது அல்லவா? கர்த்தர் இன்றைக்கு உன்னை சந்தித்து விட்டார். வாலிப மகளே, நீ எடுத்த பல முயற்சிகள் எல்லாமே ஒரு தோல்வி. அதனால நீ மனம் உடைந்து போய் வந்திருக்கிறார். ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன் நினைவுகள் அவன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல. கர்த்தர் உனக்கு மேன்மையாக செய்ய போகிறார். இந்த வருஷத்திலே உன் கண்கள் அதை காணும். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற பொழுது நீ கர்த்தருக்கு சாட்சியாய் மாற வேண்டும். நீ கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் தேவன் சொல்லுகிறார். எழும்பு வாலிப மகளே, நீ சந்தேகப்படாது. ஆண்டவருடைய வல்லமை உன் தலை பகுதியில் இறங்கி கொண்டு இருக்கிறது. உனக்கு ஒரு அடையாளம். எப்பொழுது பார்த்தாலும் தலைவலி, எப்பொழுதும் டென்ஷனும் அந்த தலைவலி உனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு பொல்லாத ஆவி உன்னை வேதனைப்படுத்துகிறது. இன்றைக்கு அதிலிருந்து கர்த்தர் பூர்ணமான விடுதலை கொடுக்கிறார். நீதான் மகளே, கர்த்தருடைய வல்லமை உன் மீது இறங்கி வருகிறது. நீ சுகத்தை பெற்றுக்கொள். இனி அந்த சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது, தடைகளை வைக்க முடியாது. கர்த்தர் இந்த வருஷத்திலே நன்மைகளை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. தேங்க்யூ லார்ட். உன் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, நீ சொன்ன வார்த்தையின்படி என் ஜனத்தை திருப்தியாய் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ சொன்ன வார்த்தைப்படி குடும்பங்கள் திருப்தியாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உடைய வியாபாரங்கள் திருப்தியாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இவர்கள் தொழில்கள் திருப்தியாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வேலை திருப்தியான ஆசீர்வாதம், ஊழியக்காரர் திருப்தியாய் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதியோ, கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. திருமண தடைகள் மாறட்டும் அப்பா. சகல நன்மைகளையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதியும். நீ ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீரே எங்கள் நடுவில் வந்து நீரே உடைய பிள்ளையோட பேசினே, நீரே உடைய ஜனத்தை ஆசீர்வதித்து நான் அப்பிரயோஜனமான ஒரு ஊழியக்காரன், கடமையை நான் செய்திருக்கிறேன். மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஜெபம் ஜெபம் ஜெபம், துதி துதி, ஆராதனை ஆராதனை, புதுப்பாடல் புதுப்பாடல், யுத்தம் யுத்தம், எழுப்புதல் எழுப்புதல், உத்தரவாதம் உத்தரவாதம், ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம்.
நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள். தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமூச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள் 9500373818. தொலைபேசி எண் 0462310232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.